மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரி மக்களோட உரிமை. கம்பன் கலையரங்கில் முழங்கிய கம்பீர குரல். பாண்டிச்சேரி அரசியலில் புதிய திருப்பத்தை உருவாக்கிய சம்பவம். பாண்டிச்சேரி மக்களோட நீண்ட நாள் கனவான மாநில அந்தஸ்து கோரிக்கைய ஒரு மையமா வச்சு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திய அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில வெற்றி மாநாடாக கம்பன் கலையரங்குல நடந்திருக்கு. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும்னு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்ட நிலையில தான் இந்த மாநாட்டிற்கு கட்சியுடைய நிறுவன தலைவரான PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமை தாங்கியிருக்காரு. மாநில அமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி, இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், துணை அமைப்பாளர் விழுப்புரம் செல்வம் ஆகியோர் முன்னிலையும் வகித்திருக்காங்க. மேலும் தமிழக ஒருங்கிணைப்பாளர் RS தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை கொடுத்திருக்காரு. இந்த மாநாட்டுல தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம் என்பதே எங்களோட பிரதான கொள்கை. தமிழ்நாட்டுல 50 தொகுதிகள்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும், பாண்டிச்சேரியில 30 தொகுதிகள்ல ஆட்சி அமைப்பை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் சக்தியாகவும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் உருவெடுத்து வருவதா இந்த மாநாட்டுல ஆணித்தரமா ஜெகநாத் மிஸ்ரா தெரிவிச்சிருக்காரு. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி தொடர்பான முடிவு பிப்ரவரி மாதத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னும், ஒத்த கருத்துடைய கட்சியோடு மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மாநாட்டுல பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம், கோடைக்கால தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, 4 மாவட்டங்களிலும் நில உரிமை பட்டா வழங்கல், சுற்றுலா நெரிசலை குறைக்கிறதுக்காக மேம்பாலங்கள் அமைத்தல்னு 12 முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுல மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பாண்டிச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்துமே ஏராளமான தொண்டர்களும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பாண்டிச்சேரி மாநிலத்தை தனி மாநில அந்தஸ்துடன் மாநில உரிமை பறிக்கப்படாத அளவிலே பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு அத்தனை உரிமையும் வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்தும், அதே வேளையிலே பாண்டிச்சேரி மாநிலம் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மிகை மாநிலம், உலகிலே மிகப்பெரிய நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலம். அந்த வகையிலே சுற்றுலா மிகை மாநிலமாக பாண்டிச்சேரியை ஆக்கிட வேண்டும் என்ற எங்களுடைய பிரதான தீர்மானத்தை இன்று நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கொள்கை ஒத்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரு கூட கூட்டணி வைக்க? எங்களுடைய கொள்கையை ஒத்துவரணும். நாங்கள் எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இருக்கோம் பிப்ரவரி 1ஆம் தேதி. எங்களுடைய கூட்டணியை அறிவிக்க இருக்கிறோம். உங்கள் கொள்கை என்ன? எங்கள் தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்வரக்கூடிய தலைமுறைக்கு நல்லதொரு காற்று, நல்லதொரு நீர்வளம், நல்லதொரு மண்வளத்தை கொடுத்திட வேண்டும். கல்வியும் சுகாதாரமும் உத்தரவாதத்துடன் வழங்கிட வேண்டும்.